அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கடலியம். இன்றைக்கி குளோபல் வேர்ல்டில் இன்றைக்கி உலகமயமாக்கலுக்கு அப்புறம் இன்றைக்கி பல வகையான மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் நம்மள்ட்ட திட்டமிட்டு திணிக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம 2000க்கு அப்புறம் பல வகையான காய்கறிகளை நம்ம மரபணு மாற்று காய்கறிகள் நம்மள்ட்ட அதிகமாக வந்தது. ஹைப்ரிடு உணவு முறைகள், அதான் ஹைப்ரிடு காய்கறிகள் நம்மள்ட்ட அதிகமாக வந்தது. அதே காலகட்டத்தில் தான் கோழி இன்றைக்கி நம்ம 2 ஆண்டு 3 ஆண்டு வீட்டுகளில் வளர்த்து இல்லை தோட்டத்தில் வளர்த்து நம்ம உணவுக்காக வெட்டின கோழியை இன்றைக்கி நாட்டு கோழிகளை இன்றைக்கி 6 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே உற்பத்தி பண்ணி நம்மள்ட்ட உணவுகளுக்காக அதிக தேவை இருக்குது, அதிக வகையான அதிக கோழிகள் தேவைன்னு சொல்லி இன்றைக்கி லெக்கான் கோழிங்கிற ஒரு கோழியை நம்மள்ட்ட அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கு ஊசி போட்டு அதுக்கான தீவனங்கள் எல்லாமே அவங்களே உற்பத்தி பண்ணி அதை தயார் செய்து நம்மள்ட்ட உணவு முறைக்கு கொண்டு வந்தாங்க. அதனால் பல பாதிப்புகளை நம்ம கண்கூட பார்த்தோம். இன்றைக்கி குழந்தைகள் சின்ன சின்ன பெண்கள் சின்ன வயசுலேயே பருவம் எய்துறது, உடல் பருமன் ஆகிறது, இந்த மாதிரியான சூழலை இந்த லெக்கான் கோழிகள் உருவாக்குனது. அதே போன்று காய்கறியில் மரபணு மாற்று காய்கறிகள் வந்த பிறகு பல வகையான நோய்களை இன்றைக்கி மனித சமூகம் சந்திக்க வேண்டிய சூழல் உருவானது. அதே போன்று தான் இப்போ அரசுகள் இன்றைக்கி உலக வல்லாதிக்கங்கள் திட்டமிட்டு ஒரு கடல் மீன்களை இயற்கையாக வேட்டையாடி நம்ம இயற்கையான முறையில் உணவுக்காக பயன்படுத்தின அந்த மீன்களை இன்றைக்கி வளர்ப்புக்காக இன்றைக்கி அதிக தேவை இருக்குது, கடலில் மீன் வளம் குறைஞ்சிட்டு இன்றைக்கி காலநிலை மாற்றத்தினால கடலில் மீன்கள் கடந்து போயிட்டு அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இன்றைக்கி மீன்கள்லையும் இன்றைக்கி லெக்கான் மீன்களையும் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறானுங்க. எப்படி வளர்ப்பு இறால் இன்றைக்கி கடலில் மேங்க்ரூவ் பகுதிகளில் இன்றைக்கி ஆழ்கடலில் கிடைத்த இறால்களை மரபணு மாற்றி எப்படி மரபணு இறால்களை வளர்ப்பு முறையில் கொண்டு நம்மள்ட்ட திட்டமிட்டு பரப்புனாங்களோ, இன்றைக்கி உணவகம் போனால் நீங்கள் பிரான் தொக்கு பிரான் வகைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாலே அது உங்களுக்கு வளர்ப்பில் கிடைச்ச அந்த இறால்களை தான் இன்றைக்கி நம்மளுக்கு தராங்க. இன்றைக்கி வீடுகள்லையும் மக்கள் இறால் திங்கணும்னு ஆசைப்பட்டா, பிரான் திங்கணும்னு ஆசைப்பட்டால் இன்றைக்கி வளர்ப்பு இறாலை தான் திங்க முடியுது. அதுவும் மரபணு மாற்றப்பட்ட இறால் வகைகள், அதுக்கான தீவன முறைகள் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டது. அப்போ இயற்கையாக கிடைத்த உணவு முறையிலேருந்து நம்மளை அப்புறப்படுத்தி இப்போ கடல் மீனையும் நமக்கு அந்த சூழல் உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி பாறைங்கிற அந்த மீன், கொடுவாங்கிற மீன், சங்காராங்கிற மீன், இந்த மீன்களை எல்லாத்தையும் இதே போன்ற உயர்தர மீன்கள் இன்றைக்கி சந்தையில் அதிக உயர்தரமாக கொண்ட மீன் வகையில் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்றைக்கி ஆய்வுக்கூடங்களில் மரபணு மாற்றி அது குறுகிய காலத்தில் ஒரு 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் தன்னோட வளர்ச்சி கடலில் இயற்கையான முறையில் நடந்த அந்த மீன்களின் அந்த வளர்ச்சி காலங்களை குறுக்கி அதிக தேவை இருக்குது, இது 6 மாதத்துல இந்த மீன் வளரணும், 10 மாதத்தில் இந்த மீன் வளரணும், 1 வருஷத்தில் இதை அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு காலத்தை, ஒரு குறுகிய காலத்தை மையப்படுத்தி இன்றைக்கி அக்வா ஃபார்மிங்க்கு மீனை கொண்டு வந்துட்டான். இந்த ஆய்வுக்கூடங்களில் இந்த குறுகிய காலங்களில் வளர்கிற மாதிரியான மரபணுகள் அந்த உடலில் சேர்க்கப்படுது. இப்போ அந்த மீன்கள் எல்லாத்தையும் கடற்கரையோரங்களில் கூண்டு கட்டி, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு நடு கடல் பகுதியில் மெதவை கூண்டு, இரும்புகளால் செய்யப்பட்ட மெதவை கூண்டுகளில் அதிக குஞ்சுகள், ஒரு 1,00,000 குஞ்சுகள் இல்லை ஒரு 10,000 குஞ்சுகளை ஒரே கூண்டுக்குள்ளே ஊற்று, அதுக்கு தினமும் தீவனம் போட்டு அது இயற்கையாக கடலில் நீந்தாமல் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து வளர்த்து 1 வருஷத்தில் அதை அறுவடை பண்ணி அதை இன்றைக்கி உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் வர்ற பாதிப்புகள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இயற்கையாக மீன்களில் கிடைத்த மருந்து இதுவும் சரி, இன்றைக்கி உடல் ரீதியான ஆரோக்கியமும் சரி, எந்த அக்வா கல்ச்சர்லேயும் கிடைக்காது, நீங்கள் எந்த வளர்ப்புலையும் கிடைக்காது. அது உடலுக்கான பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அப்போது இன்றைக்கி ஒரு மருத்துவமனைக்கு போனால் கூட எந்த நோய்க்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல உணவுன்னு சொல்லி மருத்துவரால் எங்கள்கிட்ட சொல்கிறது இன்றைக்கி மீன் வகைகள் தான். அந்த மீன் வகைகளையே நீ மரபணு மாற்றி நோய்களை உண்டாக்குற தன்மையை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த எல்லா சூழலையும், உணவு சங்கிலியில் இருக்கிற எல்லா உணவுகளையுமே நீ திட்டமிட்டு மரபணு மாற்ற. அப்போ இந்த உன்னோட நோக்கம் என்ன? மனித இனத்தை அழிப்பதா, இல்லட்டா நீ இவங்களுக்கு இன்றைக்கி 80 வயசு 90 வயசு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, இன்றைக்கி 50 வயசு தான், இன்றைக்கி 60 வயசு தான் இன்றைக்கி காலக்கெடுவாக இருக்குது, இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு, இன்றைக்கி பல வகையான நோய்கள், இதுவரைக்கும் கேள்விப்படாத நோய்கள் எல்லா பக்கமும், எங்கே பார்த்தாலும் கேன்சர், இப்படி பல வகையான நோய் உண்டாகிற ஒரு மனித உடலுக்கு நோய் உண்டாகிறதுக்கான காரணம் எங்கே பிறப்பிடமாகுது? உண்ற உணவு. இன்றைக்கி நம்மள்ட்ட தமிழில் உணவே மருந்து அப்படிங்கிற பழமொழிகள் அங்கே இருக்கிற கோட்டில் நிறைய இருக்குது. இன்றைக்கி உணவால் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம தமிழ் சமூகத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உணவே விஷமான சூழலை இன்றைக்கி உருவாக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி கொண்டு வர்ற அந்த அக்வா கல்ச்சர் யாருக்கானது?
இன்றைக்கி வேட்டையாடுற மீனவர் இன்றைக்கி கடலுக்கு போய் மீன் பிடித்துட்டு வந்து அதை ஒரு 2000 ரூபாய்க்கு மீனை விற்றுட்டு டீசல் செலவு வள செலவுலாம் எடுத்துகிட்டு போக ஒரு 1000 ரூபா கிடச்சிதுன்னா அன்றைக்கி ஒரு மீனவ குடும்பம் வாழும். அவனை நம்பி இருக்கிற 2 குடும்பங்கள் நல்லபடியாக உணவு எடுக்கும். அவன் கல்விக்கான தேவைக்கும் அவன் மருத்துவ தேவைக்கும் அந்த குடும்ப சூழலும் ரொட்டேட் ஆகும். ஆனால் இன்றைக்கி இந்த அக்வா கல்ச்சர் யாருக்கானது? பெரும் பெரும் முதலாளிகள் கடலை எப்படி இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டில் இன்றைக்கி லேண்டை வந்து விவசாய லேண்டுகளை வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டு போட்டு விற்காங்களோ, இன்றைக்கி அங்கே வந்து மக்கள் குடியிருப்புக்காக இன்றைக்கி எப்படி ரியல் எஸ்டேட் தொழில் நடக்குதோ நிலப்பரப்பில், அதே போன்று கடல் பரப்புலையும் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டு போடுறான். இன்றைக்கி இப்போ பெரும்பெரும் முதலாளிகள் ஏக்கர் கணக்கில் கடலில் இன்றைக்கி எடுத்து அதில் அக்வா கல்ச்சர்னு போகிறான். இன்றைக்கி அக்வா கல்ச்சர் அவன் அந்த ஏக்கர் அவனுக்குள்ளது. அங்கே மீனவர் தொழில் பார்க்க முடியும். அவன் அதில் கூண்டு கட்டியோ எந்த முறையிலையோ அந்த இடத்துல மீன் வளர்ப்பான். அப்போ அந்த மீன் அறுவடை பண்ண போகிறது, அந்த மீன் எல்லாமே பண்ணுறது அந்த முதலாளியாக இருப்பான். அந்த லாபம் யாருக்கானது? அப்போ நீங்கள் அரசு இயந்திரங்களும் இன்றைக்கி மானியங்களை பொறுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அதிகமாக நீங்கள் கொடுக்குற மானியம் அக்வா கல்ச்சருக்கு. இன்றைக்கி எங்களுக்கு டீசல் மானியம் கடலுக்கு போகிற மீனவர்கள் வேட்டையாடுற மீனவர்களுக்கு டீசல் மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த டீசல் மானியத்தை குறைச்சி நீங்கள் வந்து அக்வா கல்ச்சருக்கு அக்வா முதலாளிகளுக்கான மானியமாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, அதிகமாக அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் இதில் என்ன? நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த அக்ரிகல்ச்சருங்கிற அந்த இதுக்கு கீழே வந்து அக்வா கல்ச்சரையும் அக்ரிகல்ச்சரையும் ஒன்று நீ கால்நடை கீழே தான் இன்றைக்கி மீன் வளமும் இருக்குங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் வைக்கிங்க. இது யாருக்காக? இது யார் வச்சுத்தார் அந்த கொள்கை வடிவு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எந்திக்குது. இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள மருந்து முதலாளிகள் அவனே இன்றைக்கி மரபணு ஆய்வுக்கூடங்கள் வச்சுருக்கான். அப்போ அவனே நோய்க்கான மருந்தையும் கண்டுபிடிக்கான், அவனே நோயையும் உண்டாக்குற சூழல் இன்றைக்கி உலகளவில் நடக்குது. அதுதான் இங்கே திருப்பி இங்கேயும் வருது. இன்றைக்கி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது, தேவை இருக்குது. இந்த அக்வா கல்ச்சர் மீன்களால் இன்றைக்கி வளர்ப்பு மீன்களால் என்னென்ன பாதிப்புகள் நடக்க போகுதுங்கிறத நம்ம கண்கூட லெக்கான் கோழியை வச்சு நம்ம பார்த்தோம். அதே சான்று அதுக்கு மிச்சமாக 100 மடங்கு மிச்சமாக இன்றைக்கி இந்த வளர்ப்பு மீன்களால் பாதிக்கப்பட காத்திருக்கிறோம். இன்றைக்கி ஏற்கனவே இங்கே வந்து நன்னீரில் குளங்களில் இன்றைக்கி வந்து ஆற்றுகளில் வந்து நன்னீர் மீன்கள்னு ஒரு 200 வகையான மீன்கள் நம்ம தமிழ் நிலப்பரப்புலேயே இருக்குது. அந்த மீன்களையும் இன்றைக்கி கெண்டை கொடுவா அது நிறைய மீன்கள் இருக்குது. அந்த மீன்களையுமே இன்றைக்கி மரபணு மாற்றி நீங்கள் வந்து தோட்டங்களில் இன்றைக்கி வந்து வீடுகள்லேயே நீங்கள் வந்து மீன் வளர்ப்பு கூட்டு பண்ணை மீன் வளர்ப்புன்னு சொல்லி அரசு இயந்திரங்கள் அதிக மானியம் கொடுத்து அந்த மீன்கள்லையும் மரபணு மாற்றப்பட்ட மீன்களை தான் கொடுத்துருக்கீங்க. அப்போது நன்னீர் மீனையும் இன்றைக்கி மரபணு மாற்றி நீ வளர்ப்பு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ கடல் மீனையும் தொடுறீங்க. இன்றைக்கி கடல் மீனையும் நீங்கள் வந்து மரபணு மாற்றி நீங்கள் வந்து வளர்ப்புக்கு கொடுக்கீங்க. கேட்டால் இன்றைக்கி மீன் வளம் கடலில் இல்லை, எல்லாத்துக்கும் உணவு தேவை இருக்குது. 90% 85% இன்றைக்கி வந்து அசைவ உணவு விரும்பியவர்கள் தான் இங்கே ஊரில் உலகத்தில் இருக்கீங்க. இங்கே அதுக்கான தேவை இருக்குங்க. சரி, அப்போ கடலில் இயற்கையாக கிடைக்கிற மீன்கள் யாருக்கு போகுது? அது எந்த எக்ஸ்போர்ட் யாருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலை. இன்றைக்கி சாமானிய மக்களால் இன்றைக்கி வளர்ப்பு மீன்களையும் அக்வா மரபணு மாற்றப்பட்ட மீன்களை தான் உண்ண முடியும். அப்போ பெரும் முதலாளிகள் இந்த வளர்க்குற முதலாளிகள் நல்ல மீன் கடல் மீன் திம்மானா அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி கேள்வி வருதில்ல. இன்றைக்கி இயற்கையான காய்கறி, இன்றைக்கி வந்து இயற்கையான கோழி நாட்டுக்கோழியை உண்போம் அப்படிங்கிற ஒரு பரப்புரை வருது. அந்த பரப்புரை மூலமாக இன்றைக்கி மக்கள் கொஞ்சம் நல்ல இன்றைக்கி இயற்கையாக கிடைக்கிற எண்ணெய் நாட்டு செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படிங்கிற ஒரு பரப்புரை வருது. அப்போ நாளைக்கு இன்னொரு பரப்புரை வருமா? கடல் மீன், இயற்கையான கடல் மீன். இங்கே மீன்னாலே இன்றைக்கி இயற்கையாக ஆற்றுலையும் குளத்துலையும் கடல்லையும் உண்ணதை நீங்கள் திருப்பியும் நீங்கள் வந்து இயற்கை உண்மையான வளர்ப்பு இல்லாத மீன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பரப்புரை கொண்டு போவீங்களா? பல கேள்வி இருக்குது. திட்டமிட்டு நீங்கள் குழப்புறீங்க மக்களை. அப்போ மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. மக்களுக்கு சில விஷயங்களை பரப்புரை மூலமாக கொண்டு போக தேவை இருக்குது. அரசு இயந்திரங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக போய் நம்ம நெருக்கடி கொடுத்தாலும் நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? இது வந்து காலத்தின் தேவை, மக்கள் தொகை பெருக்கம், அனைவருக்கும் வந்து உணவு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தள்ளுபடி பண்ணிடுது எளிமையாக. அப்போ அரசு இயந்திரங்கள் கூட்டு முயற்சியில் இந்த இதை நீங்கள் திணிக்கிறீங்க. அப்போ நாங்கள் மக்களோட கூட்டு முயற்சியில் இதை தடுக்கணுங்கிற சூழல் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம் இருக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சோம், கொண்டு வந்துட்டோம், நம்புகிறோம். இதை தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்வோம். இந்த வளர்ப்புக்கு எதிராக, இந்த அக்வா கல்ச்சருக்கு எதிராக, இங்கே மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுக்கு எதிராக கண்டிப்பான ஒரு பரப்புரைகளை கொண்டு போவோம். அது மக்கள்கிட்ட போய் சேரும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.